வெல்கம் டு கனு குக்கிங். இப்போ வாங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பச்சை கொத்தமல்லி துவையல் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. பச்சை மிளகா, நம்ம கொல்லையில் உள்ள பச்சை மிளகா ஒரு 10 மிளகாட்டை வச்சுருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது, அதனால் ஒரு 10 மிளகாட்டை வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன முடியாக ஒரு முடி தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, அப்புறம் பச்சை கொத்தமல்லி. அவ்வளோ. இது தேவையான அளவு நம்ம உப்பு வச்சு நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி அரைச்சி சாப்பாட்டுக்கு என்ன தயிர் சாதம், குழம்பு சாதம் எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு செம்ம சூப்பராக இருக்கும். மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாதம், சுட சுட சாதம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்பெல்லாம் எதுவும் வைக்கல, தக்காளி ரசம், சூப்பரான தக்காளி ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொல்லையில் உள்ள பரங்கிக்காய் பறிச்சிட்டு வறுவல், பரங்கிக்காய் வறுவல், அப்புறம் பச்சை கொத்தமல்லி துவையல். இந்த ரசத்துக்கும் இந்த பச்சை கொத்தமல்லி துவையலுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.